செங்கோட்டையின் ஆதரவு அதிமுக எம்எல்ஏ தாவேக்காவில் இணையப் போவதாக வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் தாவேக்காவில் இணையவிருப்பதாக வெளியான செய்திகளுக்கு மறுப்பை தெரிவித்திருக்கிறார். அதிமுக சார்பில் பெருந்துறையில் போட்டியிட மீண்டும் அவர் விருப்ப மனு கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சக்தி. சக்தி, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதிக்கு உட்பட்ட பெருந்துறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பகுதி வகித்து வரக்கூடிய ஜெயக்குமார் என்பவர் சமீபத்தில் தாவேக்காக்கு செல்வதாக ஒரு செய்தியானது வெளியானது. இந்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து தற்போது தாவேக்காக்கு செல்ல மாட்டேன் என கூறிய ஜெயக்குமார் அவர்கள் தற்போது அதிமுகவிலேயே மீண்டும் பயணிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மக்கள் சந்திப்பு என்ற பெயரில் சமீபத்தில் ஈரோட்டில் பொதுக்கூட்டமானது நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டமானது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் என்ற பகுதி, அதாவது பெருந்துறை தொகுதி கூட்ட பகுதியில் தான் இந்த கூட்டமானது நடைபெற்றது. அப்போது அதில் கலந்து கொண்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பெருந்துறை, அதாவது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை குறித்து பேசினார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மஞ்சள் குறியீடு மற்றும் விவசாயிகள் மற்றும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்து எல்லாம் பேசினார். ஆனால் பெருந்துறையில் கூட்டம் நடத்திவிட்டு பெருந்துறையில் பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய அந்த சாயக்கழிவு நீரை பற்றி துளியும் அவர் பேசவில்லை என ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு விமர்சனையானது எழுப்பப்பட்டது. இந்த விமர்சனத்திற்கு பிறகு அதாவது அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் பயணித்த காலத்தில் அவருக்கு உறுதுணையாகவும் அவருக்கு பக்கபலமாகவும் விசுவாசியாக ஜெயக்குமார் இருந்து வந்ததால் பெருந்துறை தொகுதிக்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதால் அவர் அந்த பிரச்சனையை குறித்து அவர் பேசவில்லை, அதாவது தாவேகா தலைவர் பேசவில்லை என அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. மேலும் தற்போது, அதாவது அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் பெருந்துறை தொகுதியில் போட்டியிட ஜெயக்குமாருக்கு இந்த தடவை அதாவது வேட்பாளர் சீட்டு தர முடியாது என கட்சி நிர்வாகம் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனாலேயே அதாவது செங்கோட்டையின் ஆதரவாளராக இருக்கப்படும் என கூறப்படும் ஜெயக்குமார், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் என்பவர் சீட்டு, அதாவது அதிமுகவில் இந்த தடவை வேட்பாளர் சீட்டு தரவில்லை என்றால் தாவேக்காக்கு சென்று விடுவார். அதனாலேயே தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் இந்த பெருந்துறை தொகுதிக்கு வந்துவிட்டு அந்த சிப்காட் சம்பந்தமான விஷயங்களை விமர்சித்து பேச மறுத்துவிட்டார் என்ற விஷயமும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டிருந்தது. இதனை கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக செய்தியாகலாம் வெளியே வந்தது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நேற்று முன்தினம் சென்னைக்கு சென்ற, அதாவது இந்த செய்தி வெளியான நிலையில் சென்னைக்கு சென்ற பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் அங்கு எடப்பாடி அவர்களை, அதாவது அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி அவர்களை சந்தித்து நான் தாவேக்காக்கெல்லாம் செல்லவில்லை, நான் மீண்டும் அதிமுகவில் பயணிக்கிறேன்,